வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ETF ஃபண்டில் டாப் 15 என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ETF வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்ததுல 79 இண்டெக்ஸ் ETF ஃபண்ட் வந்து லிஸ்ட் ஆயிருந்துச்சு. அந்த 79 இண்டெக்ஸ் ETF ஃபண்ட் வந்து நிஃப்டி 50, சென்செக்ஸ், நெக்ஸ்ட் 50, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த 79 இண்டெக்ஸ் ETF ஃபண்டை ஃபில்டர் பண்ணி டாப் 15 என்ன அப்படின்னு ரேட்டிங் பண்ணி ரேங்க் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்கள் சேனலில் பார்த்ததே இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி இதை ரேங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரேங்கிங் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டிக்கு 24%, ஸ்டெபிலிட்டிக்கு 24%, காஸ்ட் எஃபிஷியன்சிக்கு 22, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கு 22, மொமெண்டமுக்கு 8% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். லிக்விடிட்டி அண்ட் காஸ்ட் லீடு வந்து மொத்தமாக சேர்த்து 46% வெயிட்டேஜ் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு இண்டெக்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 2 லட்சம் கோடி ஃபண்டு, 3 லட்சம் கோடி ஃபண்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃபான அசட் கிளாசிஃபிகேஷன் இருக்கிற ETF ஃபண்டை தான் டார்கெட் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 5 இயர், 3 இயர், 1 இயருக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணியும் ரேங்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். 8% ஆஃப் நட்ஜ் வந்து ரீசெண்டாக உள்ள லாஸ்ட் 3 மாசத்துல இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் ஃபில்டர் பண்ணி தான் இந்த இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஓவரால் 3 இடம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 15வது இடத்துல இருக்கிறது வந்து மிரே அசெட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ETF 73.2 மார்க் கொடுத்துருக்கோம் அவுட் ஆஃப் 100க்கு. நீங்கள் இதோட ப்ரொஃபைல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 84.47, 3 இயரில் 67. இப்பவும் கடந்த ஒன் இயராக வந்து மார்க்கெட் சரியில்லாத சுச்சுவேஷனால் கம்மியாக இருக்குது. கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் வந்து 720 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு வருது. 52 வீக் ஹை வந்து 745. ஸோ இது ஏன் 15th பிளேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.06% மட்டுமே. அண்ட் அசட் பேஸ் வந்து 1296 கோடி கிட்ட இருக்குது. லாங் டேர்ம் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்தோட ரிட்டர்ன் 84% மேலே இருக்குது. அண்ட் 3 இயர்ஸோட ரிட்டர்ன் 67 இருக்கிறதுனால 15th பிளேஸில் இருக்குது. 14th பிளேஸில் இருக்கிறது HDFC BSE சென்செக்ஸ் ETF. இது 73.5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் 100க்கு. ஸோ 5 இயர் ரிட்டர்னா 52, 3 இயர் ரிட்டர்னா 23% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 மந்த் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் சரியில்லாத சூழ்நிலை கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் லாங் டேர்ம் ரிட்டர்னுக்கு 76 மார்க் எடுத்திருக்கு. மொமெண்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் வெறும் 33 தான் நம்ம ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதோட 52 வீக் ஹை வந்து 98, கரண்ட்டாக 85 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ராக் பாட்டம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.05% மட்டும்தான் சீப்பஸ்ட் அமாங் ஆல் த ETF ஃபண்ட் பேஸில். அசட் பேஸ் பொறுத்த வரைக்கும் 928 crores கிட்ட ஸ்டெபிலிட்டி அசட் பேஸ் இருக்கு. 13வது இடத்துல இருக்கிறது HDFC நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ETF. இது வந்து 74.6 மார்க் கொடுத்துருக்கோம். 5 இயர்ஸோட ரிட்டர்னா 84, 3 இயர் ரிட்டர்னா 69 இருக்கு. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த பர்டிகுலர் அசட் பொறுத்த வரைக்கும் 23. ஏன்னா ஜென்ரலாக ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே வொலட்டைலாக இருக்கிறதுனால அதுக்கு ரேட்டிங்கையும் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்து நிறையாவே கொடுத்துருக்கு தான் சொல்லணும். ஸ்டெபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவும் லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஜாஸ்தி. கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் 172. 13வது இடம் இதுக்கு கொடுத்த காரணம் வந்து 3 இயர் ரிட்டர்னா 69, லாங் டேர்ம் காம்பவுண்டிங்கா 84 கிட்ட இருக்கு. அண்ட் எலைட் எக்ஸ்சேஞ்ச் லிக்விடிட்டி இந்த பர்டிகுலர் ETFக்கு இருக்கிற ரீசனால இது கொடுத்துருக்கோம். 12வது இடத்துல இருக்கிறது நிப்பான் நிஃப்டி 50 ஜூனியர் பீஸ் ETF 76 மார்க் வந்து வாங்கியிருக்கு. ஓவரால் 5 இயர் ரிட்டர்ன் 84, 3 இயர் ரிட்டர்ன் 67 இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட இதுவுமே பெட்டரா இருக்கு. காஸ்ட் எஃபிஷியன்சி மட்டும் 42, கரண்ட்டாக கன்சிடரபிளி லோ. 52 வீக் ஹை வந்து 780, கரண்ட்டாக 755 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இது வந்து மேசிவான AUM வந்து வச்சிருக்கு. 8,019 crore கிட்ட ஓவரால் வந்து கேப் வந்து அக்யூமுலேட் பண்றாங்க. 11வது இடத்துல இருக்கிறது நிஃப்டி 50 ETF HDFC 78.3 மார்க் கொடுத்துருக்கோம். 5 இயர் ரிட்டர்னா 57.73, 3 இயர் ரிட்டர்னா 31. காஸ்ட் எஃபிஷியன்சி லிக்விடிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அபோவ் 60 இருக்கு. ஸோ ஓவரால் இதுக்கு 11வது இடம் கொடுத்த ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ ஹெல்த்தி அசட் பேஸ் இருக்கு. 4,874 கோடி கிட்ட இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.05% மட்டுமே. கன்சிஸ்டண்டா
5 இயர் ரிட்டர்ன் 57க்கு மேலே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் வந்து 264, 52 வீக் ஹை வந்து 301. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது இடத்துல இருக்குது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF 78.5 மார்க்கு. 5 இயர் ரிட்டர்ன் 85, 3 இயர் ரிட்டர்ன் 67, காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து 57, மீதி எல்லாமே 65க்கு மேலே மார்க் வச்சிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 73, 52 வீக் ஹை வந்து 74.61. ஓவரால் இது ஏன் 10வது இடத்துக்கு கொண்டு வந்து வச்சேன்னா லோ காஸ்ட் டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா 0.11% இருக்கு. இந்த பர்டிகுலர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி அசட் பேஸா 2497 கோடி கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பவர்ஃபுல் லாங் டேர்ம் காம்பவுண்டிங் வந்து 85% 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தா. 9வது இடத்துல இருக்கிறது மிரே அசட் நிஃப்டி மிட் கேப் 150 ETF 79.3 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் வந்து 117.29%, 3 இயர் ரிட்டர்னா 76% வச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 மேலே இருக்குது. மொமெண்டம் மட்டும்தான் 60, மீதி எல்லாம் 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் வந்து 22.75, 52 வீக் ஹை வந்து 23.96. லிக்விட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.06, அசட் பேஸ் பொறுத்த வரைக்கும் 1755 கோடி. பவர்ஃபுல் லாங் டேர்ம் ரிட்டர்னா 117.3% 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்ததுனால இது 9வது இடத்தை கம்ஃபர்டபுளாக செக்யூர் பண்ணியிருக்கு. 8வதா நான் ரேட் பண்ணுறது யூடிஐ நிஃப்டி 50 ETF. யூடிஐ நிஃப்டி 50 ETF பொறுத்த வரைக்கும் 79.6 நான் மார்க் கொடுக்குறேன். 5 இயர் ரிட்டர்ன் 57, 3 இயர் ரிட்டர்ன் 31.27. ஸ்டெபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே பெட்டரான ETF. 99 நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து ரேட் பண்ணுறாங்க. பட் லாங் டேர்ம் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 71 கிட்ட தான் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் 260, 52 வீக் ஹை வந்து 297. ஸோ ஓவரால் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.05% மட்டுமே. 5 இயர் ரிட்டர்ன் கன்சிஸ்டண்ட்டாக 57க்கு மேலே கொடுத்துட்டு வராங்க. அண்ட் மேசிவான ஏஎம் வந்து வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 69,435 கோடி. அண்ட் 7வது இடத்தை செக்யூர் பண்ணியிருக்கிறது கொட்டாக் நிஃப்டி 50 ETF. ஸோ கொட்டாக் நிஃப்டி 50 ETF பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வந்து இப்போ கரண்ட்டாக ரொம்ப லோவாக இருக்குது, 38. பட் 5 இயர் ரிட்டர்ன் 57, 3 இயர் ரிட்டர்ன் 31 இருக்குது. காஸ்ட் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் 96 வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இதோட ப்ரைஸ் வந்து 260 இருக்குது. 52 வீக் ஹை வந்து 320. ஹெல்த்தி அசட் பேஸா 3361 கோடி இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.03%. கன்சிஸ்டண்ட்டாக 5 இயர் ரிட்டர்ன் 57%க்கு மேலே கொடுத்துட்டு இருக்காங்க. 6th பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கிறது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சென்செக்ஸ் ETF 81.7 ஸ்கோர் கொடுத்துருக்கோம். கன்சிஸ்டன்சி 98, காஸ்ட் எஃபிஷியன்சி 98, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 74, மொமெண்டம் 56 இருக்குது. 5 இயர் ரிட்டர்னா 52, 3 இயர் ரிட்டர்னா 24 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 863, 52 வீக் ஹை வந்து 999. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.02% மட்டுமே. மேசிவான ஏஎம் வந்து இவங்க வச்சுருக்காங்க 29,454 கோடி கிட்ட. 5வது இடத்துக்குள்ள வந்துட்டோம். இனிமேதான் ஆட்டம் சூடுபிடிக்க போகுது. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மிரே அசட் நிஃப்டி 50 ETF 83 மார்க் செக்யூர் பண்ணியிருக்கு. இதுக்கு ஏன் 83 மார்க் கொடுத்தோம் அப்படின்னா 5 இயர் ரிட்டர்னா 57.84% வச்சிருக்காங்க. 3 இயர் ரிட்டர்னா 31.11%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.55% மட்டுமே. ஓவரால் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 66 தான் நம்ம ரேட்டிங் கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 80க்கு மேலே நம்ம ரேட் பண்ணியிருக்கோம். இதை கரண்ட் வேல்யூ 255. ஸோ ஓவரால் 5 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக 57.8% மேலே ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது 5வது இடத்துல பொசிஷன் பண்ணி வச்சுருக்கோம். 4வது இடத்தை தக்க வச்சிருக்கிறது ஆக்சிஸ் நிஃப்டி 50 ETF. ஸோ ஆக்சிஸ் நிஃப்டி 50 ETF பொறுத்த வரைக்கும் 5 இயர் ரிட்டர்ன் 58, 3 இயர் ரிட்டர்ன் வந்து 31, காஸ்ட் எஃபிஷியன்சி 92, லாங் டேர்ம் அசட் ரிட்டர்ன் வந்து 100க்கு 100, மொமெண்டம் 100க்கு 100. அதனால தான் இது 4வது இடம் செக்யூர் பண்ணியிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 261, 52 வீக் ஹை 296. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வெறும் 0.04% மட்டுமே. டாப் 3 பிளேஸ் செக்யூர் பண்ணியிருக்கிறது. 3rd பிளேஸில் இருக்கிறது நிஃப்டி SBI நிஃப்டி 50 ETF 87.2, 5 இயர் ரிட்டர்ன் 57, 3 இயர் ரிட்டர்ன் 31 இருக்கு. காஸ்ட் எஃபிஷியன்சி 92 ஸ்கோர் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி 95,
ஸ்டெபிலிட்டி 100 அண்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன் வந்து 73 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு. கரண்டாக இருக்கிற ப்ரைஸ் 252, 52 வீக் ஹை வந்து 287. ஸோ ஓவரால் இதோட மேசிவ் ஏவிஎம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கன்னா 2,06,136 கோடி. ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக செக்யூரான ஃபண்டு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.4%. செகண்ட் பிளேஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறது நிப்பான் நிஃப்டி 50 இடிஎஃப் நிஃப்டி பீஸ் 90.8 மார்க்ஸ் வாங்கியிருக்கு. 5 இயர் ரிட்டர்னா 58.19, 3 இயர் ரிட்டர்னா 31 இருக்கு. லிக்விடிட்டி 100, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் 84, மொமெண்டம் 62. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.04% மட்டுமே. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணிக்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 50 இடிஎஃப். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.02 மட்டுமே. லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்னா 58.31, 3 இயர் ரிட்டர்னா 31.37 இருக்குது. காஸ்ட் எஃபிஷியன்சி 98, லிக்விடிட்டி 94, ஸ்டெபிலிட்டி 95, லாங் டேர்ம் ரிட்டர்ன் 93. மொமெண்டம் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி 52ல் இருக்குது. பட் ரொம்பவே டாப்பான இடிஎஃப் ஃபண்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் சொல்லுவேன். எலைட் ஈக்விட்டி இந்த பர்டிகுலர் இது இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ட்ரேட் டேல 15.1 crore ட்ரேடட் ஒரு டேல வந்து ட்ரேட் ஆகும் இந்த பர்டிகுலர் இது. இந்த ஓவரால் இடிஎஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அண்ட் இந்த இடிஎஃப் ஃபண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது இடிஎஃப் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அந்த இடிஎஃப் ஃபண்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த இடிஎஃப் ஹோல்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.